இந்த கடைசி 1 வீக்கில் வந்து ப்ரெஷர் ஆகிறது அப்படின்றத தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தவிர்க்க முடியும். எப்போ தவிர்க்க முடியும்னா நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் தவிர்க்க முடியும். அன்கம்ஃபர்ட்டாக இருந்தால் என்றைக்குமே தவிர்க்க முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன், கடைசி 1 வீக்கில் ஏன் ப்ரெஷர் ஆகுறீங்க அப்படின்றது எப்போனா, நீங்கள் எல்லாமே வந்து அந்த கடைசி எக்ஸாம் நாளைக்குன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரையும் வந்து என்னென்னா நீங்கள் வந்து பிளான் வச்சுருப்பீங்க, ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறமே படிக்கிறது நிப்பாட்டிட்டு எக்ஸாம் இருக்கா மாதிரி வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு 10 நாளுக்கு முன்னாடியே அந்த ப்ரெஷரை கடந்துடணும்னு நான் சொல்கிறேன். ஏன் கடைசி வீக்கில் வந்து ப்ரெஷர் வருதுன்னா அது வரையும் நீங்கள் கொண்டுட்டு போகிறீங்க. ப்ரெஷரை வந்து என்னென்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து வச்சு முடிச்சிருங்க. மே மாதம் எக்ஸாம்னா ஏப்ரல் மாதமே அந்த ப்ரெஷரை கடந்துடணும். எல்லாத்தையும் மல்டிபிள் ரிவிஷன் வந்து பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகணும். எப்போ ப்ரெஷர் வரும் அப்படின்னா கிளியர் பண்ணுவோமா மாட்டோமா அதில் ப்ரெஷர் வந்து நிற்கும். ரொம்ப வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷர் வந்து நிற்கும். எப்போ ப்ரெஷர் இருக்காது அப்படின்னா மேபி இப்போ இந்த ஜேடிஓ வந்து நீங்கள் கிளியர் பண்ணலை, ஆனால் கிளியர் பண்ணுற அளவு கிட்ட வந்து விட்டுட்டீங்க. கிட்ட வந்துட்டு விட்டாலுமே நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு மறுபடியும் 6 மந்த் கழிச்சு தான் ஜேடிஓ வருது, ஆனாலும் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கீங்க. நாளைக்கு ஜேடிஓ எக்ஸாம்னா இன்னைக்கு ஒரு ப்ரெஷரோட வெறியோடு படிச்சிங்க இல்லையா, அந்த வெறியை மாற்றாமல் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. எதுக்கு? அடுத்த 6 மந்த் கழிச்சு வரக்கூடிய ஜேடிஓக்கு. அப்போ ப்ரெஷர் போயிடும். ப்ரெஷர் எப்போ போகும் அப்படின்னா கன்ஃபார்மாக இது எனக்கு தான் அப்படின்னு எப்போ தெரியுதோ அன்றைக்கி ப்ரெஷர் போகும். ப்ரெஷர் எப்போ போகும்னா சிலபஸை நான் 1க்கு 10 வாட்டி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா ப்ரெஷர் போகும். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காருங்க, மொத்த சிவில் இன்ஜினியரிங்கும் ரிவிஷன் பண்ணுறீங்க, இது போல் ஒரு 4-5 வாட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரெஷர் போயிடும். ப்ரெஷர் ஏன் இருக்குது? ப்ரெஷர் ஏன் இருக்குன்னா கான்ஃபிடென்ட் இல்லாதனால தான் ப்ரெஷர் இருக்குது. கான்ஃபிடென்ட் ஏன் இல்லை? ரிப்பீட்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. யூ ஜஸ்ட் இமேஜின், ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி டெய்லியும் வந்து என்னென்னா ஒரு ஜிஎஸ் பேப்பர் எடுக்கிறீங்க, டெய்லியும் டெஸ்ட் போடுறீங்க, டெய்லியும் ஒரு ஜிஎஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் ரேண்டமாக எடுத்து டெஸ்ட் போடுறீங்க, 100க்கு ஒரு 60+70+ மார்க் வாங்குறீங்க, 25க்கு 25 ஆப்டிடியூட் ரைட் ஆகுது. அப்போ ப்ரெஷர் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, டெஃபினட்டாக இருக்காது. அப்போ கான்ஃபிடென்ட் எப்போ அதிகமாகுதோ அன்றைக்கி ப்ரெஷர் போயிடுங்க, ப்ரெஷரே இருக்காது சுத்தமாக. அதெல்லாம் விட்டுட்டு இதுவரை நான் எந்த டெஸ்ட்டும் எழுதலை, எதுவும் பண்ணதில்லை அப்படின்னா ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அகைன் சொல்கிறது, நம்ம மாடலில் நான் கிளாஸில் சொன்னது தான், ஃபவுண்டேஷன் பேட்சுக்கு கிளாஸ் என்னவோ 300 மணி நேரம் தான். ஆனால் டெஸ்ட் பேட்சுக்கு டெஸ்ட் டிஸ்கஷன் ரிவிஷன் அதில் ஃபவுண்டேஷன் பேட்சும் சேர்த்து அட்டன் பண்ணிக்கலாம், எல்லாரும் அட்டன் பண்ணலாம். அதுக்கான கிளாஸ் பார்த்தா 500 மணி நேரம். அப்போ கண்டென்ட்டை விட நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா ரிவிஷனுக்கும் கொஸ்டின் டிஸ்கஷனுக்கும் ரிவிஷன் முக்கியத்துவம் கொடுக்குறோம். உங்களுக்கு கண்டென்ட் தெரியுதா இல்லையான்னு பார்க்கறது இந்த எக்ஸாம் கிடையாது. ஒரு கொஸ்டினை கேட்டால் பட்டுன்னு ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையான்னு தான் பார்க்குறோம். எல்லாருக்கும் கண்டென்ட் தெரியும், எல்லாராலையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியும், பட் எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. அந்த 300 மணி நேரம் உட்காந்தவன் கண்டென்ட் தெரிஞ்சவன், அப்போ லைட்டாக ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அந்த 300 மணி நேரத்தை தாண்டி ஒரு 500 மணி நேரம் யார் உட்காந்தாங்களோ அவங்க தான் வந்து கிளியர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ப்ரெஷர் போயிடும்.